ஆதவ அர்ஜுன் எல்லாம் ஆபத்தானதான் நாங்கள் பார்க்குறோம். ஜென்சி போல புரட்சி செய்ய போகிறோம் அப்படி. நீங்கள் என்ன சார் இதுக்கு புரட்சி பண்ணியிருக்கீங்க? தமிழ்நாட்டில் 1000 போராட்டம் நடந்திருக்குது. ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்திருக்குது, கூடங்குளம் போராட்டம் நடந்திருக்குது, முல்லை பெரியாருக்கு போராட்டம் நடந்திருக்குது, 7 தமிழர் விடுதலைக்கு போராட்டம் நடந்திருக்குது, நீட்டுக்கு போராட்டம் நடந்திருக்கு, ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடந்திருக்கு. எந்த போராட்டத்திலையும் நாங்கள் ஆதவ அர்ஜுனான்ற ஒரு பேரை கேட்டதே கிடையாது. என்ன புரட்சி பண்ண போகிறோம்? எல்லா போராட்டம் நாங்கள் இருந்திருக்கிறோம். அடக்குமுறை எதிர்கொண்டு இருக்கோம், வழக்கு எதிர்கொண்டு இன்னைக்கு நிற்கிறோம். நாங்கள் எந்த சார் புரட்சியில் வந்துட்டு இருக்கீங்க? நீங்கள் 41 பேர் இறந்து போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு 30 பேர் இறந்து போன செய்தி. ஆதவ அர்ஜுனா ஏன் இங்கே நிற்கல மக்களோட? சொல்லுங்க சார். உங்கள் கட்சி தலைவர் கூட்டம் வரும், அவர் இல்லை, ரைட்டு. நீங்கள் எங்கே சார் போனீங்க? எங்கே போனீங்க? ஓட்டிங்க. உங்களை நம்பி வந்த மக்கள் அங்கே செத்து விழுகும்போது அதை விட்டு ஓடி போனீங்க நீங்கள். அது வரலாறு, யாரும் மறக்க மாட்டாங்க, யாரும் மறக்க மாட்டாங்க. நாங்கள் போய் அந்த மக்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள் கட்சியில் ஒரு பொறுப்பாளர், கடைநிலை பொறுப்பாளர் கூட அந்த மக்களை சந்திக்க வரல. அந்த மக்களுடைய இறந்து போனவங்களுடைய இறுதி நிகழ்வில் பங்கெடுக்கவோ அஞ்சலி செலுத்தவோ வரவே இல்லை உங்கள் கட்சியிலிருந்து. நீங்கள் ஜென்சி புரட்சி பண்ண போறீங்களா சார்? உங்களை நம்பி வந்து என்ன பண்ணுவீங்க? ஜென்சி புரட்சி பண்ணுற மக்கள் புரட்சி வீதியில் இறங்கினா போலீஸ் அடிக்கும், சுடும். ஆதவ அர்ஜுனா ஓடிடுவார். அவருக்கு என்ன? அவர் ஓடிடுவார். இந்த 3 நாளாக காணமே. மக்கள் கோவப்படுறானா வாங்குங்க. மக்கள் பாராட்டினா இனிக்கும் பொழுது மக்கள் கோவப்பட்டா வாங்குறது தயாராக இருக்கணும் சார். திட்டுனா வாங்குறது தயாராக இருக்கணும். உங்கள் மேலே தானே, உங்கள் மேலே இருக்க அன்பில் தானே வந்தான். அவனை நீங்கள் விட்டு இப்படி போனீங்க. அது எப்படி சார் பொறுப்பாகும்? நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்கள் நிர்வாகிகளை அனுப்பி அது என்னாச்சு ஏதாச்சும் உங்கள் கட்சி கூட்டத்துக்கு வந்தவங்க. எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்தால் நாங்கள் ஒரு காலத்தில் விட்டு போகிறோம் கிடையாது. நின்னவங்க நாங்கள் நின்னவங்க தான். போராட்டத்தில், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நாங்கள் நின்று இருக்கிறோம். இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தில் நின்று இருக்கிறோம். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நின்று இருக்கிறோம். எல்லாத்திலும் நின்று இருக்கிறோம். இடைநிலை போராட்டத்தில் நின்று இருக்கிறோம். ஏன் எங்கள் சட்டையை பிடிச்சி போலீஸ் இழுத்துட்டு போகிறதெல்லாம் நீங்களா பார்த்ததில்லை? வீடியோலாம் எங்களை இழுத்து கொண்டு போய் ஜெயிலில் போட்டதோ வழக்கு போட்டு எங்களை சித்திரவதை பண்ணதோ யாரும் பார்த்தது இல்லையா? அதையெல்லாம் மீறி தான் இன்றைக்கி நாங்கள் நிற்கிறோம். அதெல்லாம் மீறி நிற்கிறது மாதிரி தான் ஆதவ அர்ஜுனாவுக்கு நடந்திருக்காது மாதிரி. இல்லை அந்த கட்சியில் ஏதாவது பொறுப்பாளர் மாதிரி எதிர்கொண்டிருக்காங்களா? கடைசி அனகாபுத்தூர் அந்த மக்கள் வீடிக்கிற போய் நிற்கலையா? நாங்கள் மல்லுக்கட்டில் போலீஸோட எங்கே சார் போனீங்க புரட்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு? பணக்காரங்க புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? யாருக்கு எதிராக புரட்சி? யாருக்கு எதிராக புரட்சி? ஏழைக்கு எதிராக புரட்சி பண்ண போறீங்களா? நீங்களே சாப்பாடு கஷ்டப்படுறீங்களா? சொல்லுங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல தமிழ்நாட்டில் எந்த போராட்டத்துக்கு பெரிய அளவுக்கு அணிதிரட்டு நின்னீங்க? எந்த கோரிக்கை ஜெயிச்சு காமிச்சிங்க சார்? எந்த கோரிக்கை ஜெயிச்சு காமிச்சிங்க? சொல்லுங்க. கவின் படுகொலை நடந்தது, பேசுனீங்களா? அனகாபுத்தூர் அத்தனை பேர் இடிக்கப்பட்ட வீடு இடிக்கப்பட்டுச்சு. 11,000 வீடு இடிக்கப்படுறதுக்கு அறிக்கை போட்டிருக்கிறாங்க. உங்க கட்சியிலிருந்து ஒரு அறிக்கை வரல, ஒரு அறிக்கை வரல. நீங்க புரட்சி பண்ண போறீங்களா சார்? பார்த்துருவோம். பணக்காரன் புரட்சியா அல்லது எங்களை போன்ற ஏழை பாட்டாளி மக்கள் புரட்சியான்னு பார்த்துருவோம். நாங்கள் அந்த மக்களை சென்று சந்தித்த பொழுது பல்வேறு தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தன. அதில் பார்க்கும்போது என்னென்னா, அந்த சம்பவத்தில் இறந்தவர்களுடைய குடும்பத்தாரை சென்று சந்தித்த போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் பெரும்பாலானோர் விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அந்த அரசியல் கட்சியில் உறுப்பினர்களாக இருந்தவர்களும் அல்ல. அவர் அரசியல் சார்ந்து அந்த நிகழ்வில் பங்கெடுக்கவில்லை. பெரும்பாலான மக்கள் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளில் பங்கெடுத்த அனுபவம் கொண்டவர்களும் ஆக இல்லை. அவர் தாமதமாக வந்து சேர்கிறார். அங்கே பெருங்கூட்டம் திரண்டிருக்கிறது. அந்த கூட்டம் சமாளிக்க இயலாமல் அது ஒரு புறத்திலே தள்ளப்படுகிறது, மறுபுறத்தில் தள்ளப்படுகிறது. இப்படி தள்ளி அவங்க அந்த மக்கள் பலியாகிறாங்க. ஒரு அம்மாவும் பொண்ணும் 12 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் காத்திருக்கிறாங்க. அவர் கணவர் சொல்லி அழுகிறாரு. இன்னொரு இடத்துல காலையில் 12 மணிக்கு வர்றாங்க, காலையில் 9 மணிக்கு போயிருக்கிறாங்க. ஒரு பெண்மணி 9 மணியிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும் தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் அங்கே நிற்கிறாங்க. அப்போ உங்கள் கட்சியை உங்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய நிகழ்வில் பங்கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. உங்கள் தொண்டர்களாக இருக்கிறார்கள் அல்லது ரசிகர்களாக இருக்கிறாங்க. அவங்க மேலே உங்கள் கட்சிக்கு என்ன அனுதாபம் இருக்கிறது? அவங்கள உங்கள் வண்டி பின்னாடி பைக்கு உங்களுடைய கார் பின்னாடியே அல்லது உங்களுடைய பஸ்ஸு பின்னாடியே பைக் விட்டு வர சொல்ல போகிறீங்களா? அதை நெறிப்படுத்துறதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? அவங்களாம் மரத்து மேலே ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது, இது மாதிரி பண்ணுறதை நீங்கள் விரும்புகிறீங்களா? இது முதல் நிகழ்ச்சியில் நீங்கள் 2 வருடமாக கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. 2 வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. அந்த இளைஞர்களை எப்படி நெறிப்படுத்த போகிறீங்க சார்? நீங்கள் திமுக போன்ற பல கட்டமைப்புகளை கொண்ட நீண்ட காலமாக இயங்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சியை எதிர்கொள்கிறேன், அதுக்கு எதிராக நான் போராடுறேன்னு சொல்கிறீங்க. சரிங்களா? நாங்கள் பல கோரிக்கைகளை திமுக அரசை நோக்கி வைத்து கொண்டு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். பல வழக்குகளை வாங்கியிருக்கிறோம். திமுக ஆட்சியில் பல சொல்லுவாங்க, திமுக ஆட்சியில் நீங்கள் அமைதியாயிட்டீங்கன்னு.
திமுக ஆட்சியில் அதிக வழக்குகளை வாங்கியவர்கள் நாங்கள். அதிமுககாரங்க வாங்கலை, நாம் தமிழர்காரங்க வாங்கலை, பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க எந்த வழக்கையும் வாங்கலை. ஏன் தாவகக்காரங்க வாங்கலை? இப்போ இந்த கூட்டத்துக்கு வேணால் வாங்கியிருப்பீங்க நீங்கள். ஆனால் போராட்ட வழக்குகளை வாங்கினது நாங்கள். நான் உங்களை இந்த சாவுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் அல்லது விஜய் தான் காரணம் அப்படிங்கிற இடத்துக்கு நாங்கள் வர விரும்பல. எங்களுக்கான கேள்விகள் இருக்கிறது. எங்களுக்கான கேள்விகள் என்னென்னா, நாங்கள் திராவிடம் தமிழ் தேசியம் எங்களது இரு கண்கள்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் பேசுகிற திராவிடத்துக்கும் திமுக பேசுகிற திராவிடத்துக்கு என்ன வேறுபாடு நீங்கள் தான் பேசணும். நீங்கள் பேசுகிற தமிழ் தேசியத்துக்கும் நாங்கள் பேசுகிற தமிழ் தேசியத்துக்கு என்ன ஒற்றுமை நீங்கள் தான் பேசணும். நீங்கள் மக்கள் கோரிக்கைக்காக பல போராடுகின்ற அமைப்புகளோடு நீங்கள் கைகோர்த்து நின்று நீங்கள் இந்த 2 வருடத்தில் அரசியலை முன்னகர்த்திருக்கணும். உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு நீங்கள் அதை விளக்கி சொல்லியிருக்கணும். அது ஏன் சார் நடக்க மாட்டேங்குது? நீங்கள் மட்டும்தான் வரீங்க, நீங்கள் மட்டும்தான் பேசுகிறீங்க. வேறு யாருமே பேச மாட்டாங்களா? பேசக்கூடாதா? உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க பேசி அரசியல் படுத்த மாட்டாங்களா? நீங்கள் வர்றது நேரத்துக்கு முன்னாடி 5 மணி நேரம் 7 மணி நேரம் நின்றுட்டு இருக்கிற மக்கள் இடத்துல பேசுறதுக்கு இன்னொரு 4 பேரை பேச சொல்லுங்கள். கட்சி பொறுப்பாளர் பேச சொல்லுங்கள். உங்களுடைய கொள்கையை அல்லது நீங்கள் வைக்கக்கூடிய திமுக மீது வைக்கக்கூடிய கேள்வியை விளக்கி பேச சொல்லுங்கள். வர்ற இளைஞர்கள் அரசியல் படட்டும், அரசியல் கற்றுக்கட்டும். இன்னைக்கு பிஜேபிக்காரங்க உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, அண்ணாமலை பேசுகிறாங்கன்னா அந்த நிலைப்பாடு உங்கள் நிலைப்பாடு எவ்வளோ மாறுபட்டுருக்கு நீங்கள் தான் சார் பேசணும். உங்கள் கட்சி அவங்க சாப்பிட்டு போகிறதுக்கா? நாங்கள் 2 நாட்களுக்கு முன்பாக கரூருக்கு சென்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்விலே பங்கெடுத்து அதனால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்தோம். மருத்துவமனையிலே காயம்பட்டு அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்த தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தவர்கள், காயம்பட்டவர்கள், அவர்களை சந்தித்தோம். அவர்களது உறவினர்களை சந்தித்தோம். மற்றும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து உயிர் தப்பியவர்களை சந்தித்தோம். அங்கே உயிரிழந்தவர்களினுடைய குடும்பத்தாரை அங்குள்ள கரூருக்கு அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களிலே வசிக்கக்கூடிய அந்த குடும்பத்தினரை நேரில் சென்று சந்தித்தோம். அதிகாரிகளை சந்தித்து பேசினோம். ஊடக நண்பர்களை சந்தித்து பேசினோம். இருக்கக்கூடிய பிற முற்போக்கு இயக்கங்கள், ஜனநாயக அமைப்புகளினுடைய பொறுப்பாளர்களை சந்தித்து பேசினோம். அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரில் சென்று அங்கே ஆய்வுகளை மேற்கொண்டோம். இந்த சந்திப்பின் அடிப்படையில் எங்களது கருத்துக்களை இச்சமயத்தில் நாங்கள் மக்கள் மன்றத்தில் வைக்க விரும்புகிறோம். தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் நிகழ்வும் நடக்காத ஒரு பெரிய துயர சம்பவமாக கரூர் சம்பவம் 41 அப்பாவி தமிழர்களை பழிவாங்கி இருக்கிறது. இந்த இழப்பு கட்சி கடந்து நாம் அனைவரும் மிகவும் ஒரு துயரத்தில் ஆழ்த்திய நிகழ்வாக இருக்கிறது. இந்த நிகழ்விலே உயிரிழந்த 41 தமிழர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் எங்களது இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே சமயத்தில் அங்கே காயம்பட்ட மக்களை உடனுக்குடனாக காத்திட்ட மருத்துவத்துறையை சார்ந்த செவிலியர்கள், அவசர ஊர்தி வாகனத்திலே பணிபுரிந்தவர்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டவர்களை நாங்கள் எங்களது மனமார்ந்த நன்றியை சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அது இல்லை என்றால் இன்னும் சாவு எண்ணிக்கை அதிகரித்திருக்கக்கூடும். ஆகவே சரியான சமயத்தில் அந்த மக்களை காத்திட்ட அந்த மருத்துவத்துறை சார்ந்த பொறுப்பாளர் அனைவருக்கும் எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த 2 நாட்களாக அங்கிருந்து நிகழ்வுகளை ஒருங்கிணைத்த அரசுத்துறை அதிகாரிகளுக்கும் எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் அந்த மக்களை சென்று சந்தித்த பொழுது பல்வேறு தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தன. அதில் பார்க்கும்போது என்னென்னா, அந்த சம்பவத்தில் இறந்தவர்களுடைய குடும்பத்தாரை சென்று சந்தித்த போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் பெரும்பாலானோர் விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அந்த அரசியல் கட்சியில் உறுப்பினர்களாக இருந்தவர்களும் அல்ல. அவர் அரசியல் சார்ந்து அந்த நிகழ்வில் பங்கெடுக்கவில்லை. பெரும்பாலான மக்கள் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளில் பங்கெடுத்த அனுபவம் கொண்டவர்களும் ஆக இல்லை. பெண்களும் குழந்தைகளுமாக பெரும் எண்ணிக்கையிலே அங்கு உயிரிழந்திருக்கிறார்கள். ஆக பெருமளவில் பெண்கள் குழந்தைகள் பங்கெடுக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு என்று தமிழ்நாட்டில் எங்களது அனுபவத்தில் நாங்கள் பார்த்த நிகழ்வுகளில் அதிகம் நாங்கள் சந்தித்ததில்லை. பொதுவாக ஆண்கள், அரசியல் உணர்வு பெற்றவர்கள், அரசியல் கருத்து கொண்டவர்கள், கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு தெரிந்தவர்கள்,
அல்லது அழைத்து வரப்படக்கூடியவர்கள் இப்படி தான் வருவாங்க. அவள் பெரிய ஈடுபாட்டோடு அந்த தலைவர்களை சென்று சந்திக்க வேண்டும் என்கிற பெரு விருப்பத்தோடெல்லாம் தள்ளி அடித்து செல்லக்கூடியவர்களை நாங்கள் அதிக அளவிலே அரசியல் கூட்டங்களிலே பார்த்ததில்லை. அப்போ இங்கே வந்த பெரும்பான்மையான கூட்டம், விஜய் அவர்களுக்கு வருகின்ற பெரும்பான்மையான கூட்டம் அவரை அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒற்றை ஆசையில் வருகிறார்கள். அவர்கள் மிகவும் நேசித்த ஒரு கலைஞன், அவரை ஒரு முறையார் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி வந்தவங்க தான். அங்கே நாங்கள் சந்தித்த பெரும்பாலானோர், காயம்பட்டவங்களை, அங்கே இறந்து போனவர்களுடைய உறவினர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை பார்க்கணுன்னு போனாங்க. முகத்தை பார்த்துருந்தா கூட நாங்கள் அங்கேருந்து வெளியில் வந்திருப்போம். அது ஒரு அரசியல் கூட்டத்திற்கு வரக்கூடிய ஒரு கூட்டமாக நம்ம பார்க்கவே முடியாது. அப்போ பெருந்திரளான மக்கள் அரசியலாக அங்கே அணிதிரள்வது என்பதை விட ஒரு ரசிகர்களாக அவரை பார்க்க வருகிறார். அப்போ அந்த ரசிகர்களாக பார்க்க வரக்கூடிய இந்த பெருங்கூட்டத்தை அந்த கட்சி எப்படி நெறிப்படுத்த போகிறது என்ற கேள்வி தான் இப்போ முன்னுக்கு வந்திருக்கிறது. இப்போ நடந்த சம்பவத்தை எடுத்துட்டோம்னால், அவர் தாமதமாக வந்து சேர்கிறார். அங்கே பெருங்கூட்டம் திரண்டிருக்கிறது. அந்த கூட்டம் சமாளிக்க இயலாமல் அது ஒரு புறத்திலே தள்ளப்படுகிறது, மறுபுறத்தில் தள்ளப்படுகிறது. இப்படி தள்ளி அவங்க அந்த மக்கள் பலியாகிறாங்க. அப்போ இவர்கள் சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்குமா அப்படின்னு நாங்கள் கேட்குறாங்க. என்ன காரணம்னா, இவர் சொல்லக்கூடிய நேரம் மதிய நேரத்தில் அங்கே பெருந்திரளான கூட்டம் இல்லை, மிகப்பெரிய கூட்டம் அங்கே இல்லை. அது சனிக்கிழமை இருக்கும் பொழுது பொதுவாகவே நாங்கள் பொதுக்கூட்டங்கள் வைக்கும் பொழுது சனிக்கிழமை வைக்கிறப்ப எதை கவனிப்போம்னா, சனிக்கிழமை தொழிலாளர்கள் வேலை முடித்து பணி முடித்து வரக்கூடிய நேரம், அவள் சம்பள நாளாகவும் இருக்கும், வார இறுதி சம்பள நாள் இருக்கும். சனிக்கிழமை கூட்டனாலே சம்பள நாள், அதை கணக்கில் வைத்து தான் பார்ப்பாங்க. அப்போ பெருந்திரளான கூட்டம் இருக்கும், வேலை முடிஞ்சு வந்துடுவாங்க. அப்போ அவர்களுக்கு பெருந்திரளாக திரள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இந்த பகுதி, இந்த சம்பவம் நடந்த பகுதியிலே பெருமளவு உழைக்கிற மக்கள் இருக்கிறார்கள், அன்றாட கூலிகளாக இருக்கக்கூடிய பெருந்திரளான மக்கள் இருக்கிறாங்க. அந்த கூட்டம் பெருந்திரளாக அந்த மாலை நேரத்தில் சேர ஆரம்பிக்கிறார்கள். இப்போ குறிப்பிட்ட நேரம் கடந்து ஒரு 7 மணி நேரம் கடந்து, ஏன்னா அறிவிக்கப்பட்ட நேரத்திலேருந்து 7 மணி நேரம் கடந்து வரும் பொழுது அந்த பெருந்திரளாக அந்த பகுதி மக்கள் திரள ஆரம்பிக்கிறாங்க. நாமக்கல்லிலிருந்து அவர் வருகிறார். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் அவர் பயணம் செய்து வரும் பொழுது ஒரு பெரும் கூட்டம் அவரோடு வருகிறது. இந்த பெருங்கூட்டம் ஏற்கனவே திரண்டிருக்க கூட்டத்தோடு சேரும் பொழுது மிகப்பெரிய நெருக்கடி அந்த இடத்துல உருவாகிறது. இது அங்கே நடந்திருக்கிறது. அப்போ அந்த கூட்டத்தில் இந்த மக்களை பாதுகாப்பதற்குரிய எந்த தயாரிப்பும் எந்த தரப்பினரும் இல்லை. இது முதல்ல இது விபத்தா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். விபத்துன்னு வரும் பொழுது எல்லா தரப்புலையும் தவறு இருக்கும். திட்டமிட்டு இப்படி ஒரு ஒரு சம்பவம் நடப்பது என்பது விபத்தாக பார்க்க முடியாது. எல்லா தரப்புலையும் இருக்கக்கூடிய தவறுகள் ஒன்று சேர்ந்து ஒரு சமயத்தில் நடப்பது பெரும் விபத்தாக நடந்திருக்குது. அந்த விபத்தில் அரசு தரப்பிலும் குற்றம் இருக்கிறது, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் மீதும் மிகப்பெரிய குற்றம் இருக்கிறது. இரண்டு தரப்பும் இது பொறுப்பு எடுத்துக்கொண்டு இதை அரசியலாக்காமல் இது போன்ற அவலம் அடுத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன என்பதை அந்த தரப்பினர் வெளியில் பேச வேண்டும். அது இப்போ நடக்க மாட்டேங்குது. நாங்கள் ஜனநாயக அமைப்பாக நாங்கள் என்ன கேட்குறோம்னால், 41 பேர் பலியாகி இருக்கிறார்கள். பெரும்பாலானோர் சாமானிய ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க. அங்கே நாங்கள் அந்த அரசு அதிகாரிகளை அமைச்சர்களை பார்த்த பொழுது நாங்கள் கேட்ட வேண்டுகோள் என்ன வச்சோம்னா, பலியானவர்களுக்கு அரசு துறையில் ஒரு வேலையை உறுதி செய்து தாருங்கள் கேட்டோம். ரொம்ப ஏழை மக்கள், அப்பாவி மக்கள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், காயம்பட்டவர்கள் என்றைக்கு மீள்வார்கள்ன்றது தெரியாது. அப்போ அவர்களுக்கு அரசு துறையிலாவது நீங்கள் வேலை போட்டு கொடுங்கள் என்று கேட்கிறேன். ஏனென்றால் அரசு அதிகாரிகள் இதை ஏன் கவனம் எடுத்து முறைப்படுத்தவில்லை? பொதுவாகவே நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னா ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை கொடுக்குறீங்க. பொதுக்கூட்டம் நாங்கள் நடத்துகிறோன்னா 2 பக்கமும் என்ன பண்ணுறீங்க, தெருவை அடைச்சிடுறீங்க, வெளிக்கூட்டம் வராமல் அடைக்கிறீங்க. ஆனால் இங்கே இத்தனை கூட்டத்தை அனுமதிச்சிருக்கிறீங்க. இவ்வளோ கூட்டம் சேருவதற்கு அனுமதித்தது மட்டும் இல்லாமல் விஜயை அனுமதித்திருக்கக்கூடாது. அதுக்கு அந்த கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு அனுமதி தர்றதில்லைன்னு சொல்கிறாங்க. குற்றஞ்சாட்டை தான் செய்வாங்க. ஆனால் இவ்வளோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. நம்ம என்ன கேட்குறோன்னா, தமிழ்நாட்டில் எந்த நகரத்தில் 20-30 பேர் திரளக்கூடிய நகரத்தினோட தெருக்கள் இருக்குது? எந்த தெரு இருக்குது? எந்த ஊரில் எந்த தெரு இருக்குது? அது கரூர் போன்ற ஒரு பழைய நகரத்தில் அவ்வளோ பேர் திரளக்கூடிய தெரு எங்கே இருக்கிறது?
அப்போ காவல்துறை எங்களுக்கு இவ்வளோ கட்டுப்பாடு போடக்கூடிய நீங்கள் எப்படி இவ்வளோ மக்கள் திரளுவதற்கு அனுமதி கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கு சொல்லணும். அடுத்து வந்து அந்த கட்சி தவக கட்சிக்காரங்க ஒன்று கேட்குறாங்கன்னா, காவல்துறை அதிகமான காவல்துறை போட்டு நீங்கள் வந்து எங்களை பாதுகாத்திருக்குன்னு சொல்கிறாங்க. காவல்துறை பாதுகாப்பு என்பது எங்களை போன்ற அமைப்புகள், கட்சிகள், பெரிய கட்சி எடுத்துக்கும். பாதுகாப்பு என்பது வெளியிலிருந்து எதுவும் தாக்குதல் நடந்து விடக்கூடாது, எதிர்கட்சியிடமிருந்து இது பிரச்சனை வந்து விடக்கூடாது, கலவரம் செய்யக்கூடியவர்கள் தடுப்பதற்கு தான் காவல்துறை இருக்கும். பொதுவாக எங்களை போன்ற ஒரு இந்த கட்சிகள், அரசியல் கட்சிகள், அரசியல் இயக்கங்கள், அவர்களுடைய தோழர்கள், தொண்டர்கள் திரண்டிருக்கக்கூடிய இடத்துல காவல்துறை அனுமதிக்க மாட்டாங்க. எந்த மாநாட்டுக்குள்ளரையும் உள்ளே போய் காவல்துறை நெறிப்படுத்துறதுக்கு எந்த கட்சி அனுமதிக்கும்? எந்த கட்சி அனுமதிக்கும்? அது எந்த கட்சியும் அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ இவ்வளோ கூட்டம் வருது, இவங்களெல்லாம் ஒழுங்குபடுத்துறது, அதுக்காக காவல்துறையை வந்து நான் கூட்டத்துக்குள்ள வர சொல்லுங்கன்னு தாவேகா சொல்லுகிறதா என்றால் அது தாவேகா கட்சிக்காக மட்டுமே, எங்களுக்காக நீங்கள் வரலான்னு மட்டும் வேணால் தனிப்பட்ட விதியாக அவங்க கட்சி சொல்லட்டும். ஆனால் வேற எந்த கட்சியுமே அது சொல்ல மாட்டாங்க. எந்த கட்சியும் காவல்துறைக்குள்ள என்ன வேலை தான் கேட்பாங்க. கூட்டத்தை நெறிப்படுத்தக்கூடிய பொறுப்பு கட்சி பொறுப்பாளர்களுக்கு இருக்கிறது. கட்சி பொறுப்பாளர்கள் தான் கூட்டத்தை நெறிப்படுத்துவாங்க. தொண்டர்கள் என்பவர்கள் கூட்டத்தை நெறிப்படுத்தக்கூடியவர்கள். பல கட்சிகளில் தொண்டர் படை அமைக்கப்பட்டிருக்கிறது. அது கட்சி வரக்கூடிய கூட்டத்தை நெறிப்படுத்துவதற்காக இருக்குது. நீங்கள் உங்கள் கட்சியில் நெறிப்படுத்துவதற்கு ஆட்களை உருவாக்குவது தான் இதற்கான தீர்வாக இருக்க முடியும். அப்போ அது வந்து காவல்துறையிடம் ஒப்படைக்க முடியாது. பல பேர் சொல்கிறாங்க காவல்துறை நிறையா போட்டிருக்கலாமே, அண்ணாமலையெல்லாம் பேசுறாரு. அவ்வளோ காவல்துறையை போட்டு உங்கள் கூட்டம், நான் கேட்குற பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டத்துக்குள்ளே காவல்துறை உள்ளே விட்டு நெறிப்படுத்த அனுமதிப்பாரா? சொல்லுங்கள். உங்களை சுற்றி ஒரு 1000 பேர் வந்தாங்கன்னா கூட்டம் வர்றதை நீங்கள் ரசிக்கிற ஆட்கள். உங்களை சுற்றி அப்படியே கூட்டம் அப்படியே வந்து அள்ளி நிற்கிறத வந்து ரசிக்கிற ஆட்கள் நீங்கள். அங்கே உள்ள காவல்துறை வந்து அப்படிலாம் பண்ணாதீங்கன்ற நெறிப்படுத்துறத உங்கள் கட்சி அனுமதிக்குமா? சொல்லுங்கள். தலைவர்களை பாதுகாப்பதற்கு தான் நீங்கள் வந்து ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் வச்சுருக்கிறீங்க. கூட்டத்தை நெறிப்படுத்தும் கட்சி பொறுப்பாளர் நிற்க வைக்கிறீங்க. அப்போ இந்த கோரிக்கை அதிகமாக காவல்துறை உள்ளே வந்து நெறிப்படுத்தலாமே அப்படின்னு சொன்னால், நாளைக்கு எல்லா இயக்கத்தினுடைய கூட்டத்திற்குள்ளும் காவல்துறை நுழைந்து அதை வந்து ஒரு அங்கே அணிதிரட்சி நடக்காமல் தடுப்பாங்க. அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எல்லா கட்சியும் ஏற்றுக்கிறாங்களா? இல்லை அண்ணாமலை ஏற்றுக்கிறாரா? அவர் இல்லை நீங்கள் கூட்டத்துக்குள்ள வாங்க, எங்கள் தொண்டர்களெல்லாம் நீங்கள் நெறிப்படுத்துங்கன்னு அந்த கட்சி பொறுப்பை காவல்துறை ஒப்படைப்பதற்கு அண்ணாமலை அவர்கள் தயாராக இருக்கிறாரா? இப்போ அவங்களும் பிரச்சார பயணத்துலாம் போகிறாங்கன்னா எல்லா இடத்துலையும் காவல்துறை வந்து நின்று நெறிப்படுத்தணும், அவங்க கட்சிக்காரங்க வேணாம்னு சொல்லி ஒத்துக்குவாரா? நான் கேட்குறது, காவல்துறை இவ்வளோ கூட்டம் சேருதுங்கிற கவுண்ட் பண்ணதுக்கு பின்னாடி உங்களுக்கு கணக்கு தெரியும். அங்கே விஜய் பேச அனுமதித்திருப்பது தவறு. இவ்வளோ பேர் சர்ஜாகிறாங்க. நீங்கள் ஸ்டாம்பேடு நடக்குது, இந்த நெரிசல் நடக்குது, இது குறித்த ஆய்வறிக்கைகள் வந்திருக்கிறது. கடந்த ஆண்டு கூட நடந்த அந்த கும்பமேளாவில் நடந்த நெரிசல் இறந்து போனது பற்றியான ஆய்வறிக்கை வந்திருக்கிறது. அந்த ஆய்வறிக்கையில் தெளிவாக பல குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? ஒரு கூட்டம் அளவுக்கு அதிகமாக நெருக்கி நிற்கும் பொழுது அந்த இடத்துல நெரிசல், இது போன்ற சாவு நடப்பதற்கான அனைத்து காரணங்களும் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவ்வளோ கூட்டம் அங்கே போய் திரளுவதற்கும், நாமக்கல்லிருந்து அத்தனை பசங்க பின்னாடியே வர்றதுக்கு அந்த கட்சி அனுமதிச்சதை நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்க? முதல்ல திரு விஜய் அவர்கள் அவர் முகத்தை பார்க்கணுன்னு அத்தனை பேர் வர்றதை ஒரு தலைவராக, சார் நீங்கள் எப்படி சார் அதை வந்து அனுமதிக்கிறீங்க? அத்தனை இளைஞர்கள் அது ஹெல்மெட் போட்டிருக்கான், போடாமல் இருக்கிறான், சாகசம் பண்ணுறான், உங்கள் பைக் உங்கள் பஸ்ஸு முன்னாடி விழுகிறான், அவர்களுக்கு நீங்கள் என்ன நெறிப்படுத்த போகிறீங்க? அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் 12 மணிக்கு வர்றேன்னு சொல்லியிருக்கீங்க, 7 மணிக்கு வர்றீங்க, தாமதங்கள் நடக்குது, இயல்பாக அரசியல் கட்சிகள் நடக்குது. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த மக்களை நெறிப்படுத்துவதற்கு அங்கே உங்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், கட்சியின் பொறுப்பாளர்கள் பேசணுமா வேண்டாமா? நீங்கள் என்ன கருத்தை சொல்ல போகிறீங்க? உங்கள் கட்சியினுடைய கொள்கை என்ன? நீங்கள் திமுகவை எதிர்த்து பல கோரிக்கைகளை, அவர்களுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறீங்களே, அதை குறித்தாவது உங்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர் விலைக்கு பேசணுமா இல்லையா? அப்படிலாம் ஏன் ஒரு நடைமுறை இருக்கிறது இல்லை? அப்போ இது வெறும் ரசிகர் கூட்டமாக நீங்கள் நடத்துகிறீர்களா? ஏன் பேசல? என்ன தப்பு? உங்கள் கட்சிக்காரன் தானே பேச போகிறாங்க. அப்போ கூட்டத்தை நெறிப்படுத்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். உங்களை பார்ப்பதற்கு இத்தனை பேர் வருகிறார்கள். இத்தனை பேர் வருவதற்கு வந்து இவ்வளோ நேரம் காத்திருக்கேன். இப்போ ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்து 12 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் காத்திருக்கிறாங்க. அவர் கணவர் சொல்லி அழுகிறாரு. இன்னொரு இடத்துல காலையில் 12 மணிக்கு வர்றாங்கன்னா காலையில் 9 மணிக்கு போயிருக்கிறாங்க. ஒரு பெண்மணி 9 மணியிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும் தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் அங்கே நிற்கிறாங்க. அப்போ உங்கள் கட்சியை உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிகழ்வில் பங்கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க, உங்கள் தொண்டர்களாக இருக்கிறார்கள் அல்லது ரசிகர்களாக இருக்கிறாங்க. அவங்க மேலே உங்கள் கட்சிக்கு என்ன அனுதாபம் இருக்கிறது?
அவங்களுக்கு உணவோ தண்ணீர் குடிநீரோ ஏற்படுத்தி கொடுக்குறது குறைந்தபட்ச ஒரு மனிதாபிமானம் இல்லையா? கூட்டம் பெருசாகணும்னு கேட்குறீங்க, ட்ரோன் ஷாட்லாம் வச்சு இப்படி பிரம்மாண்டமாக காமிக்கிறீங்கல்ல. அப்போ அந்த மக்கள் மீது அன்பு இருக்கணுமா வேண்டாமா? அதுக்கு தாவேக கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் பதில் சொல்லணும். நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அத்தனை மக்களுக்கு தண்ணீர் ஏற்பாடு செய்ய முடியாமலாம் நீங்கள் இருக்கிறீங்க, அதுக்கு வசதி இல்லாமலே இருக்கிறீங்க. அது நீங்கள் தானே ஏற்பாடு செய்யணும், உங்கள் கட்சி நிகழ்ச்சி தானே அது. அப்போ நீங்கள் அதை செய்யலை. அப்போ இத்தனை மணி நேரமாக வெயிலிலே காத்திருந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அம்மா அங்கே தப்பிச்சு வந்த அம்மா என்ன எங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் காலையிலே போயிட்டேங்க, அந்த இடத்த விட்டு வெளியே போய்ட்டு திரும்ப உள்ளே வர முடியாது, அந்த இடத்துல எனக்கு அந்த இடம் எனக்கு கிடைக்காது, அதனால் எதுவும் பண்ணாமல் அப்படி நின்றுட்டேங்க அப்படின்றாங்க. அந்த இடத்த விட்டு போயிட்டா திரும்ப கிடைக்காது, நின்றுட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல நிற்கிறாங்க, எத்தனை மணி நேரமாக நிற்கிறாங்க. அப்போ அவங்க கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அந்த மக்களை கவனித்துக் கொள்வதற்கு எதாவது நடந்திருக்கிறதா? எதுவும் இல்லை. அப்போ இது போன்ற தவறுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய இழப்பை கொண்டு வந்து சேர்த்துருக்கு. நீங்கள் ஜென்செட்டு ஆஃப் ஆயிடுச்சு, லைட்டு ஆஃப் ஆயிடுச்சு, இதையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது கட்சியோட பொறுப்பாளர் தானங்க. நீங்கள் இது முதல் கூட்டம் இல்லை, எல்லா கட்சியிலையும் இதையெல்லாம் கவனிப்பதற்கு, உணவை கவனிப்பதற்கு, தண்ணீரை கவனிப்பதற்கு, அங்கே இருக்கக்கூடிய வசதிகளை பார்த்து கொள்வதற்கு எல்லாத்துக்குமே பொறுப்பாளர் இருக்கிறாங்க, பொறுப்பாளர் போடுறாங்க. உங்கள் கட்சியில் அப்படி யாராவது இருக்காங்களா? உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மேனேஜ் பண்ணுறதுக்கு அங்கே லைட்டு, சவுண்டு, ஜென்செட்டு எதை வேணால் சொல்லுங்கள், உங்கள் நிகழ்ச்சிக்கான பொருட்களை, அதுக்கான அத்தியாவசியமான விஷயங்களை பாதுகாப்பதற்குரிய அணி உங்களிடம் இருக்கிறதா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திமுக தரப்பு சதி பண்ணியிருக்குன்றீங்க. அப்போ திமுக தரப்பு உங்களுக்கு எதிராக இருக்கிறது, ஏன்னா நீங்கள் அதுக்கு எதிராக பேசுகிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னா உங்கள் கட்சிக்கு தயாராக இருக்கிறதா? அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறீங்களா? அதான் கேட்க விரும்புகிறோம். எதிர்கொள்ள தயாராக இருக்கீங்களா? நான் கேட்ட இடத்துல அனுமதி தரலன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு எங்கேயுமே அனுமதி தர்றதில்லைங்க. கேட்ட இடத்துலலாம் இல்லை, அனுமதியே எங்களுக்கு தர்றதில்லை. நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சேர்ந்தவங்க வந்து பாலஸ்தீனத்துக்கு பேரணி நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது, கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. இத்தனைக்கு முதலமைச்சர் பாலஸ்தீன இனப்படுகொலை கண்டித்து அறிக்கை விட்டுருக்கிறார். சரிங்களா? வக்பு போர்டு சட்டத்திற்கு, திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு அரசு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த சட்டத்துக்கு எதிராக இருக்குது. ஆனால் வக்பு போர்டுக்கு அந்த சட்டத்தை கண்டித்து கூட்டம் நடத்துறதுக்கு கோயம்புத்தூர் அனுமதி கிடையாது. அதுக்கு வழக்கு நடத்தி தான் அனுமதி வாங்க வேண்டியிருக்கு. போன மாதம் நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு பேரணிக்கு வேலூரில் கேட்டப்ப இதே தான் சொல்கிறேன். காவல்துறை அதிகாரி என்ன சொல்கிறாரு, நீங்கள் எப்படி வெளிநாட்டு பிரச்சனையை வந்து நீங்கள் பேசுவான் நடத்தலான்னு. ஆனால் முதலமைச்சர் பேசுகிறார், சார் அனுமதி கேட்டவங்களுக்கு வீட்டுக்கு ஆள் அனுப்பியிருக்கீங்க, காவல்துறை அனுப்புறீங்க. இப்போ இவ்வளவு அடக்குமுறை எதிர்கொண்டு தான் சார் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் வந்து திமுகவால் கொண்டாடப்படக்கூடிய அமைப்புகள் அல்ல. நாங்கள் இதெல்லாம் மல்லுக்கட்டி தான் போராடி பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே என்ன நடக்குதுன்னா, நீங்கள் ஒன்று திமுக மேல் தவறு இருக்கிறது, இல்லை தாவேக மேல் தவறு இருக்கிறது, அல்லது திமுக மேல் தவறு இல்லை, தாவேக மேல் தவறு இல்லைன்னு மட்டுமே பேசிட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு நியாயத்தை பேசுகிற ஆட்கள் ஏதோ ஒரு முத்திர குத்துற வேலை நடந்துகிட்டே இருக்குது. இது யாருக்கு லாபம்? அடுத்த நிகழ்ச்சியை எப்படி சரியாக செய்ய போறீங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டிய கடமை எங்களை போன்றவர்கள் தான் இருக்குது. நாங்கள் தான் மக்களுக்காக பேச வேண்டியிருக்கு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள், நாங்கள் போய் பார்த்த வீட்டில் எந்த வீட்லேயுமே விஜய் அவர்கள் பேசுகின்ற அரசியல் கருத்துக்காக வரவில்லை, விஜய்க்காக மட்டும் அவரை ஒரு ரசிகனாக பார்க்க வந்திருக்கிறாங்க. அவர் பேசுகிற அரசியல் கருத்துக்கெல்லாம் வரல. பல கட்சியை சேர்ந்தவங்க வந்திருக்கிறாங்க. நேற்று எங்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தோழர், ஒரு பொறுப்பாளர், அவர் உறவினர் அங்கே போய் மாட்டி இறந்துருக்கிறார். அவர் இத்தனை திமுக கார். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? கட்சி கடந்து போகிறாங்க. உங்கள் அங்கே இருக்கக்கூடிய செருப்புகளை பார்த்தாலும் தெரியுது, எல்லாமே இளம் வயது குழந்தைகள். அவர்களுடைய செருப்புகள் தான் கிடக்குது, அவர்களுடைய செருப்புகள் தான் அங்கே ஆயிரக்கணக்கில் கிடக்குது. அந்த தலைமுறையை சார்ந்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க. இப்போ என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே விஜய் ரசிகர்கள் தான். ஆனால் அவருக்கு நான் வேண்டுகோளாக வைக்கிறேன், சார் நீங்கள் சொல்கிறது எல்லாம் அவங்க ரசிக்கிறாங்க, உங்கள் மேலே பெரிய பிரியமாக இருக்கிறாங்க, அவங்கள என்ன நெறிப்படுத்த போகிறீங்க? அவங்கள உங்கள் வண்டி பின்னாடி பைக்கு, உங்களுடைய கார் பின்னாடியே அல்லது உங்களுடைய பஸ்ஸு பின்னாடியே பைக் விட்டு வர சொல்ல போகிறீங்களா? அதை நெறிப்படுத்துறதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? அவங்களாம் மரத்து மேலே ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது, இது மாதிரி பண்ணுறது நீங்கள் விரும்புகிறீங்களா? இது முதல் நிகழ்ச்சியில் நீங்கள் 2 வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. அந்த இளைஞர்களை எப்படி நெறிப்படுத்த போகிறீங்க சார்?
நீங்கள் திமுக போன்ற பல கட்டமைப்புகளை கொண்ட நீண்ட காலமாக இயங்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சியை எதிர்கொள்கிறேன், அதுக்கு எதிராக நான் வந்து போராடுறேன்னு சொல்கிறீங்க. சரிங்களா? நாங்கள் பல கோரிக்கைகளை திமுக அரசை நோக்கி வைத்து கொண்டு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். பல வழக்குகளை வாங்கியிருக்கிறோம் திமுக ஆட்சியில். பல சொல்லுவாங்க திமுக ஆட்சியில் நீங்கள் அமைதியாயிட்டீங்கன்னு. திமுக ஆட்சியில் அதிக வழக்குகளை வாங்கியவர்கள் நாங்கள். அதிமுக காரங்க வாங்கலை, நாம் தமிழர்காரங்க வாங்கலை, பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க எந்த வழக்கையும் வாங்கலை. ஏன் தாவகாரங்க வாங்கலை? இப்போ இந்த கூட்டத்துக்கு வேணால் வாங்கியிருப்பீங்க நீங்கள். ஆனால் போராட்ட வழக்குகளை வாங்கினது நாங்கள். இந்த கவின் கொலைக்கு, இப்போ நடந்த கவின் கொலைக்காக போராட்டம் நடத்தி அதுக்கு வழக்கு வாங்கியிருக்கிறோம். மீனவ பிரச்சனைக்கு போராட்டம் நடத்தி வழக்குகளை வாங்கியிருக்கிறோம். சாதி பிரச்சனைக்கு, அந்த வன்கொடுமைக்கு எதிராக போராடி வழக்குகளை வாங்கியிருக்கிறோம். தொழிலாளர் பிரச்சனைக்கு போராடி வழக்குகளை வாங்கியிருக்கோம். இது எத்தனையும் வழக்குகளை வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ மாஞ்சோலைக்காக போராட்டத்துக்கு அதுக்கு அனுமதிக்கு மல்லாடிட்டு இருக்கிறோம். அதில் போய் ஒரு டாக்குமெண்ட்ரி போடுறா காவல்துறை வந்து அவள் நெருக்கடி தருது. எங்களுக்கு இவ்வளோ நெருக்கடி இருக்குது சார். நான் தாவேக்காரங்களை கேட்குறேன், உங்களுக்கு இடம் தரலைன்னா நீதிமன்றத்தில் போய் போராடி வாங்குங்க. என்ன தவறு? உங்களுக்கு வரக்கூடிய தொண்டர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. வெற்றிகரமாக நடத்துங்க, வெற்றிகரமாக நடத்துங்க. நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் 10,000 பேர் வருவானா, 20,000 பேர் வருவானா, 40,000 பேர் வருவானா கணக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னால் நீங்கள் ஊருக்குள்ளார எப்படி ஒரு அரசியல் கூட்டத்தை நடத்த முடியும்? அப்படி தமிழ்நாட்டில் எந்த இடம் இருக்கிறது? அப்போ நீங்கள் ஊருக்கு வெளியே தான் நடக்கணும் சார். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, பெரிய இடம் கொடுத்தா உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக மேனேஜ் பண்ணலான்னா ஒரு மாநாடு நடத்தும் பொழுது பண்ணலாம். அடிப்படையில் அங்கே ஒரு இளைஞர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த பகுதிக்காரர் என்ன சொன்னார்னா, நாங்கள் இருக்கிற இடத்துல 100 மீட்டரில் தாங்க அவர் வந்து பேசிட்டு இருந்தார், அங்கே அத்தனை பேர் செத்தாங்க கூட எங்களுக்கு தெரியல, ஏன்னா எங்கள் பகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, பெருமளவில் கூட்டம் தரலுது. அந்த கூட்டம் எப்போ நெரிசலாக மாறுதுன்னா, தனக்கு பிடித்த தலைவரோ அல்லது ஒரு நடிகனோ வரும்பொழுது அதை பார்ப்பதற்காக உள்ளே போகும்பொழுது, எல்லாரும் ஒரு திசையை நோக்கி நகரும் பொழுது தான் நெரிசல் வருது. அது சாமி ஊர்வலம் வருதுன்னா, தேர் வருதுன்னா, அப்போ எல்லாரும் போய் நெரிசல் போகிறாங்க, அப்போ இறக்குறாங்க. எல்லாரும் ஆற்றுல குளிக்கணும்னு போகிறப்ப நெரிசல் வருது, இறக்குறாங்க. தனக்கு பிடிச்ச நடிகை வரணும், எல்லாரும் ஒரு திசையை நோக்கி ஒன்றா நகர்றாங்க. அது எவ்வளோ பெரிய இடம் கொடுத்தாலுமே, நீங்கள் 1000 ஏக்கர் நிலம் கொடுத்தாலுமே அந்த நடிகரை பார்க்குறது எங்கேருந்து பார்ப்பீங்க? 500 ஏக்கர்ல இருந்தால் பார்ப்பீங்க, இல்லை 50 ஏக்கர் தள்ளி நின்னா பார்ப்பீங்க? பக்கத்தில் நின்று பார்க்கணும் எல்லாரும் போகிறாங்க. நெரிசல் வர்ற பிரச்சனையே அவர் வாகனத்தை சுற்றி நடக்கக்கூடிய நெரிசல் தான். இதுதான் நடக்குது. இப்போ இதுதான் நடக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய கிரவுண்டு கொடுத்தாலும் இதுதான் பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கப்படும்? இதில் வந்து மாற்றி மாற்றி குறை சொல்லி அடுத்த ஒரு சம்பவத்தை நடத்துவதற்கு நாங்கள் எந்த மாற்றமும் செய்ய மாட்டோங்கிற இடத்துல இருக்க போகிறாங்க ரெண்டு கட்சியும். திமுக அரசை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இவ்வளோ கட்டுப்பாடு தர்றீங்கல்ல, இவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க? எப்படி அனுமதிச்சிங்க? ஏன் அனுமதிச்சிங்க? ரத்து செய்யுங்க. இத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்க. அந்த கட்சியிலிருந்து இதை ஒழுங்குபடுத்துவதற்கு அந்த கட்சியில் பொறுப்பாளர் முறையாக இல்லை. அனுமதி ரத்து பண்ணுங்க. நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கிட்டு வர்றாங்க. அப்போ அதற்கேற்ற எண்ணிக்கை தான் நீங்கள் திரட்டி காமிக்கணும். ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் சாதாரணமாக 300 பேர் வர்ற இடத்துல 500 பேர் வந்துட்டால் எங்கள் மேலே வழக்கு போடுறாங்க காவல்துறை. ஒரு 200 பேர் அல்லது 50 பேர் அதிகமாக கூட்டிட்டோம், வந்துட்டாங்க, எங்களுக்கே தெரியாமல் வந்துட்டாங்கன்னால் அதுக்கு என்ன பண்ணுறீங்க? வழக்கு போடுறீங்க. இது எப்படி சார் அனுமதிச்சிங்க? திமுக அரசு எப்படி அனுமதிச்சது? அப்போ இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள். இப்போ திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க, 2 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறது, மாநாடு நடத்திட்டீங்க, பல்வேறு இடத்துல ரோட் ஷோ போகிறீங்க. நீங்கள் உங்கள் கட்சியை பல்வேறு மட்டங்களில் எப்படி வளர்த்தெடுக்க போகிறீங்க? அல்லது இது இப்படியே தான் கும்பலாக வச்சுருக்க போகிறீங்களா? இப்படியே தான் இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படிங்கிற எங்களுக்கு தெரியல. அப்போ இதுதான் எங்களுக்கு இன்றைக்கு அந்த கட்சியின் இடத்துல இருக்கக்கூடிய கேள்வி. நான் உங்களை வந்து இந்த சாவுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் அல்லது விஜய் தான் காரணம் அப்படிங்கிற இடத்துக்கு நாங்கள் வர விரும்பல. எங்களுக்கான கேள்விகள் இருக்கிறது. எங்களுக்கான கேள்விகள் என்னென்னா, நாங்கள் திராவிடம் தமிழ் தேசியம் எங்களது இரு கண்கள்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் பேசுகிற திராவிடத்துக்கும் திமுக பேசுகிற திராவிடத்துக்கு என்ன வேறுபாடு? நீங்கள் தான் பேசணும். நீங்கள் பேசுகிற தமிழ் தேசியத்துக்கும் நாங்கள் பேசுகிற தமிழ் தேசியத்துக்கு என்ன ஒற்றுமைன்னு நீங்கள் தான் பேசணும். நீங்கள் மக்கள் கோரிக்கைக்காக பல போராடுகின்ற அமைப்புகளோடு நீங்கள் கைகோர்த்து நின்று நீங்கள் இந்த 2 வருடத்தில் அரசியலை முன்னகர்த்திருக்கணும். உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு நீங்கள் அதை விலக்கி சொல்லியிருக்கணும். அது ஏன் சார் நடக்க மாட்டேங்குது? நீங்கள் மட்டும்தான் வரீங்க, நீங்கள் மட்டும்தான் பேசுகிறீங்க. வேறு யாருமே பேச மாட்டாதாங்களா? பேசக்கூடாதா? உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க பேசி அரசியல் படுத்த மாட்டாங்களா?
நீங்கள் வர்ற நேரத்துக்கு முன்னாடி 5 மணி நேரம் 7 மணி நேரம் நின்றுட்டு இருக்கிற மக்கள் இடத்துல பேசுறதுக்கு இன்னொரு 4 பேரை பேச சொல்லுங்கள், கட்சி பொறுப்பாளர் பேச சொல்லுங்கள். உங்களுடைய கொள்கையை அல்லது நீங்கள் வைக்கக்கூடிய திமுக மீது வைக்கக்கூடிய கேள்வியை விலக்கி பேச சொல்லுங்கள். வர்ற இளைஞர்கள் அரசியல் படட்டும், அரசியல் கற்றுக்கட்டும். நான் ஏன் திராவிடத்தை ஆதரித்தேன், திராவிடத்துடைய கூறுகள் என்னன்னு சொல்லி உங்களுக்கு கட்சி பொறுப்பாளர்கள் அங்கே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள்கிட்ட விலக்கி பேசட்டும். தமிழ் தேசியத்தை நான் ஏன் ஆதரிக்கிறேன்னு சொல்லி உங்கள் கட்சி பொறுப்பாளர்கள் அங்கே இருக்க பல்லாயிரக்கணக்கான இளைஞர் இடத்துல பேசட்டும், வரவேற்கிறோம். ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க? இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் சொன்னது எங்களுக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்குது. என்ன, நீங்கள் ஈழத்தை குறித்து தீர்மானம் கொண்டு வருவதற்கு வலியுறுத்துவோம் அப்படின்னு திமுக வாக்குறுதி கொடுத்தீர்களே, செய்தீர்களான்னு கேட்டீங்க. நல்ல கேள்வி சார், மிகச்சரியான கேள்வி. நான் கேட்டுட்ருக்குறோம், மிகச்சரியான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஆனால் ஈழ பிரச்சனை என்னன்னு உங்கள் கட்சி தொண்டர்கள் இடத்துல நீங்கள் விளக்கி சொன்னீங்களா? சொல்லணுமா இல்லையா சார்? யார் சார் சொல்லுவா? உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர்கள், ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்கள் வயசு என்ன சார்? டீன்ஸில் இருக்கிறாங்க, லேட் டீன்ஸில் இருக்கிறாங்க, அல்லது ஏர்லி டீன்ஸில் இருக்கிறாங்க, அல்லது 20s ஏர்லி 20s இருக்கிறாங்க. அவங்க ஈழப்பிரச்சனை நடந்த பொழுது பிறந்தவர்களாக இருப்பாங்க, அல்லது அப்போ கை குழந்தைகளாகவோ 3-4 வயசாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை குறித்து விளக்கி சொல்ல வேண்டியது உங்களுக்கு பொறுப்பா சார், இல்லையா சார்? சொல்லுங்கள் சார், நாங்கள் அதை கேட்குறோம். அப்போ நீங்கள் தானே சார் அதை சொல்லணும். அப்போ இந்த கோரிக்கையில் திமுக தவறு செய்திருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் அந்த கோரிக்கை உண்மை என்ன, ஏன் தேவைன்னு சொல்ல வேண்டியது யார் சார்? அது யார் சார் சொல்லுவாங்க? இந்த இத்தனையோ வாக்குறுதிகள் திமுக அரசு கொடுத்துருக்கு. ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யலை, ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யலை, இதற்கெல்லாம் திமுக தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யலை, போராடிட்டு இருக்கிறோம், கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். பரந்தூர் வேணான்னு சொல்கிறோம், மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு நட்டஈடு கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறோம். அனகாபுத்தூரில் வீடு இடிக்கிறாங்க, அதே போல் 11,000 வீடுகள் சென்னையில் இடிக்க போகிறாங்க. அதையெல்லாம் எதிர்த்து கண்டித்து நாங்கள் கேட்குறோம். இதெல்லாம் திமுக அரசு கேள்வி கேட்குறோம் தான். இதையெல்லாம் நீங்களும் பேசணும்ல சார். அனகாபுத்தூரில் உங்கள் கட்சியிலிருந்து ஒரு அறிக்கை வரல சார், கட்சியிலேருந்து அறிக்கை வரல சார். 11,000 வீடு இடிக்க போகிறாங்க, 10,000 மக்கள் வெளியே போகிறாங்க. எங்களுக்கு யாராவது பேச மாட்டாங்களா நாங்கள் கேட்குறோம். யாராவது பேச மாட்டாங்க கேட்குறோம். நீங்கள் பேசினா மகிழ்ச்சி எங்களுக்கு. எங்கள் கோரிக்கை வலுப்படுத்தி கொடுங்க. ஒப்பந்த ஊழியர்களுக்கு வேலை நிரந்தரம் வேணும்னு கேட்குறோம், வலுப்படுத்தி கொடுங்க. தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு வேணுன்றோம், அது விளக்கி சொல்லி பேசுங்க, விளக்க கூட்டம் வைங்க, வரவேற்கிறோம். இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா, நீங்கள் ஆளுங்கட்சியே உங்கள் கூட்டத்தில் நடந்த பிரச்சனைக்கு அங்கே குற்றம் சாட்டுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காரங்கள்லாம் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் எல்லாம் ஆதரவு, நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை கண்டித்து பேசியிருக்கிறீங்க, நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம். இன்னைக்கு பிஜேபிக்காரங்க உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, அண்ணாமலை பேசுகிறாங்கன்னா அந்த நிலைப்பாடு, உங்கள் நிலைப்பாடு எவ்வளோ மாறுபட்டுருக்கு நீங்கள் தான் சார் பேசணும். உங்கள் கட்சி அவங்க சாப்பிட்டு போகிறதுக்கா? இங்கே இருக்க ஜனநாயக அமைப்புகள் எந்த அமைப்புகளோடும் நாங்கள்லாம் தேர்தலுக்கு வர்ற அமைப்புகள் இல்லை, வந்த அமைப்பு இல்லை பெருசாக. அதில் தேர்தல் நின்று போராடக்கூடிய அமைப்பு, போராட்டத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கிறாங்க, மக்களுக்காக உழைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, தமிழர் ஆட்சி கழகம், விடுதலை தமிழ் புலிகள் கட்சி இப்படிலாம் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறாங்க. ஏன் அவங்களோட உங்களுக்குலாம் உரையாடல் வச்சு ஒரு கோரிக்கைகளை வாங்க, நம்ம எல்லாம் பேசுவோம், ஒரு கோரிக்கை நகர்த்துவோம், அப்படிலாம் இது நடக்கிறதே இல்லை. அப்போ இங்கே என்ன மறுபடியும் சினிமா கல்ச்சரை பொலிட்டிக்கல் கல்ச்சராக மாற்றாதீங்க சார். பாலிடிக்ஸ் இஸ் நாட் அபவுட் அ பாப்புலாரிட்டி. பாலிடிக்ஸ் இஸ் நாட் அபவுட் பாப்புலாரிட்டி சார். பாப்புலாரிட்டி மட்டுமே பாலிடிக்ஸ் ஜெயிச்சிடாது சார். பொலிட்டிக்கல் தியரியை நீங்கள் பேசணும், பொலிட்டிசைஸ் பண்ணணும். உங்கள் கட்சியை நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, மகிழ்ச்சி. பெருந்திரளான இளைஞர்களை கொண்டு வந்திருக்கிறீங்க, மகிழ்ச்சி. திராவிடம் தமிழ் தேசியம் ஏற்றுக்கொண்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. பொலிட்டிசைஸ் பண்ணுங்கள் சார். உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க கூட்டத்தை போட சொல்லுங்கள், பேச சொல்லுங்கள், வரவேற்கிறோம். அது இல்லாமல் நீங்கள் உங்கள் முகத்தை காமிக்கவே மாட்டேன், வண்டியை முடிக்குவேன், அப்படி திடீர்னு இப்படி வந்து காமிப்பேன், இதென்ன சார் சினிமாவை சார்? இது 40 பேர் செத்து போயிட்டாங்க. இதுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை தான். ஆனால் இதையெல்லாம் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ரசிகனாக வச்சிருக்க போறீங்களா, அல்லது அரசியல் செயல்பாட்டாளனா மாற்ற போறீங்களா சார்? எங்களுக்கு பெரிய கவலையாக இருக்குது. நீங்கள் ஒரு யங் ஃபோர்ஸ், இளம் செயல்பாடு. உங்கள் கட்சியில் பொறுப்பாளர் பேசுகிறார், ஜென்சியை வச்சு நாங்கள் புரட்சி நடத்துகிறோம். என்ன சார் புரட்சி என்ன தெரியுமா சார் உங்களுக்கு? எந்த கோரிக்கைக்காக சார் புரட்சி பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? எந்த
கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக எந்த ஆட்சி முறை கொண்டு வரதுக்காக புரட்சி செய்ய போறீங்க சொல்லுங்க சார். ஜென்சியை வச்சு நீங்க புரட்சி பண்ண போறீங்களா? உங்களுக்கு உங்க கூட்டத்துக்கு வரக்கூடியவங்களால கட்டுப்படுத்தி ஒரு கொள்கையை பக்கம் கொண்டு வர்றதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்க. அதனுடைய பொறுப்பாளர் பேர் என்னங்க? ஆதவ அர்ஜுன். எல்லாம் ஆபத்தானதான் நாங்கள் பார்க்குறோம். ஜென்சி போல புரட்சி செய்ய போறோம். நீங்கள் என்ன சார் இதுக்கு புரட்சி பண்ணியிருக்கீங்க? தமிழ்நாட்டில் 1000 போராட்டம் நடந்திருக்குது. ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்திருக்குது, கூடங்குளம் போராட்டம் நடந்திருக்குது, முல்லை பெரியாருக்கு போராட்டம் நடந்திருக்குது, 7 தமிழர் விடுதலைக்கு போராட்டம் நடந்திருக்குது, நீட்டுக்கு போராட்டம் நடந்திருக்கு, ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடந்திருக்கு. எந்த போராட்டத்திலையும் நாங்கள் ஆதவ அர்ஜுனான்ற ஒரு பேரை கேட்டதே கிடையாது. என்ன புரட்சி பண்ண போறோம்? எல்லா போராட்டம் நாங்கள் இருந்திருக்கிறோம். அடக்குமுறை எதிர்கொண்டு இருக்கோம், வழக்கு எதிர்கொண்டு இன்னைக்கு நிற்கிறோம். நாங்கள் எந்த சார் புரட்சியில் வந்துட்டு இருக்கீங்க? நீங்கள் 41 பேர் இறந்து போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு 30 பேர் இறந்து போன செய்தி. ஆதவ அர்ஜுனா ஏன் இங்கே நிற்கல மக்களோட? சொல்லுங்க சார். உங்க கட்சி தலைவர் கூட்டம் வரும், அவர் இல்லை, ரைட்டு. நீங்க எங்க சார் போனீங்க? எங்க போனீங்க? ஓட்டிங்க. உங்களை நம்பி வந்த மக்கள் அங்கே செத்து விழுகும்போது அதை விட்டு ஓடி போனீங்க நீங்க. அது வரலாறு, யாரும் மறக்க மாட்டாங்க, யாரும் மறக்க மாட்டாங்க. நாங்கள் போய் அந்த மக்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள் கட்சியில் ஒரு பொறுப்பாளர், கடைநிலை பொறுப்பாளர் கூட அந்த மக்களை சந்திக்க வரல. அந்த மக்களுடைய இறந்து போனவங்களுடைய இறுதி நிகழ்வில் பங்கெடுக்கவோ அஞ்சலி செலுத்தவோ வரவே இல்லை உங்கள் கட்சியிலிருந்து. நீங்கள் ஜென்சி புரட்சி பண்ண போறீங்களா சார்? உங்களை நம்பி வந்து என்ன பண்ணுவீங்க? ஜென்சி புரட்சி பண்ணுற மக்கள் புரட்சி வீதியில் இறங்கினா போலீஸ் அடிக்கும், சுடும். ஆதவ அர்ஜுனா ஓடிடுவார். அவருக்கு என்ன? அவர் ஓடிடுவார். இந்த 3 நாளாக காணமே. மக்கள் கோவப்படுறானா வாங்குங்க. மக்கள் பாராட்டினா இனிக்கும் பொழுது மக்கள் கோவப்பட்டா வாங்குறது தயாராக இருக்கணும் சார். திட்டுனா வாங்குறது தயாராக இருக்கணும். உங்கள் மேலே தானே, உங்கள் மேலே இருக்க அன்பில் தானே வந்தான். அவனை நீங்கள் விட்டு இப்படி போனீங்க. அது எப்படி சார் பொறுப்பாகும்? நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்கள் நிர்வாகிகளை அனுப்பி அது என்னாச்சு ஏதாச்சும் உங்கள் கட்சி கூட்டத்துக்கு வந்தவங்க. எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்தால் நாங்கள் ஒரு காலத்தில் விட்டு போகிறவங்க கிடையாது. நின்னவங்க நாங்கள் நின்னவங்க தான் போராட்டத்தில். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நாங்கள் நின்று இருக்கிறோம். இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தில் நின்று இருக்கிறோம். ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு நின்று இருக்கிறோம். எல்லாத்திலும் நின்று இருக்கிறோம். இடைநிலை போராட்டத்தில் நின்று இருக்கிறோம். ஏன் எங்கள் சட்டையை பிடிச்சி போலீஸ் இழுத்துட்டு போகிறதா நீங்களா பார்த்ததில்லை வீடியோலாம்? எங்களை இழுத்து கொண்டு போய் ஜெயிலில் போட்டதோ வழக்கு போட்டு எங்களை சித்திரவதை பண்ணதோ யாரும் பார்த்தது இல்லையா? அதையெல்லாம் மீறி தான் இன்றைக்கி நாங்கள் நிற்கிறோம். அதெல்லாம் மீறி நிற்கிறது மாதிரி தான் ஆதவ அர்ஜுனாவுக்கு நடந்திருக்கு. அது மாதிரி இல்லை அந்த கட்சியில் ஏதாவது பொறுப்பாளர் அது மாதிரி எதிர்கொண்டிருக்காங்களா? கடைசி அனகாபுத்தூர் அந்த மக்கள் வீடு அடிக்கிற போய் நிற்கலையா? நாங்கள் மல்லுக்கட்டில் போலீஸோட எங்கே சார் போனீங்க புரட்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு? பணக்காரங்க புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? யாருக்கு எதிராக புரட்சி? யாருக்கு எதிராக புரட்சி? ஏழைக்கு எதிராக புரட்சி பண்ண போறீங்களா? நீங்களே சாப்பாடு கஷ்டப்படுறீங்களா? சொல்லுங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல தமிழ்நாட்டில் எந்த போராட்டத்துக்கு பெரிய அளவுக்கு அணி திரட்ட நின்னீங்க? எந்த கோரிக்கை ஜெயிச்சு காமிச்சிங்க சார்? எந்த கோரிக்கை ஜெயிச்சு காமிச்சிங்க? சொல்லுங்க. கவின் படுகொலை நடந்தது, பேசுனீங்களா? அனகாபுத்தூர் அத்தனை பேர் இடிக்கப்பட்ட வீடு இடிக்கப்பட்டுச்சு. 11,000 வீடு இடிக்கப்படுறதுக்கு அறிக்கை போட்டிருக்கிறாங்க. உங்க கட்சியிலிருந்து ஒரு அறிக்கை வரல, ஒரு அறிக்கை வரல. நீங்க புரட்சி பண்ண போறீங்களா சார்? பார்த்துருவோம். பணக்காரன் புரட்சியா அல்லது எங்களை போன்ற ஏழை பாட்டாளி மக்கள் புரட்சியான்னு பார்த்துருவோம். நாங்கள் திமுக அரசு விமர்சித்து போராட்டம் நடத்தி வழக்கு வாங்கியிருக்கிறோம். ஆதவ அர்ஜுன் சார், நீங்க வந்து களத்தில் நின்று போராடி வழக்கு வாங்கிக்கிறதுக்கு துணிவு இருந்தால் வாங்க, சேர்ந்து கேட்போம், சேர்ந்து கேட்போம். நாங்கள் எத்தனை கேட்டிருக்கோம், வாங்க. ஏதோ மாட மாளிகையில் உட்காந்து ட்விட்டு போட்டு போவீங்களா நீங்க? என்ன நடக்குதுங்க நாட்டில்? என்ன நடக்குது? நீங்க என்னைக்கோ அப்படியே வருவீங்க, அப்படியே முகத்தை காமிப்பீங்க, அப்படி 2 அறிக்கையை போடுவீங்க, டாடா காமிச்சிட்டு நீங்க போயிடுவீங்க. 41 பேர் செத்து போயிருக்காங்க. உங்க கட்சிக்காரன் பொறுப்பாளர் போகவே இல்லை. உங்க கட்சிக்காரரும் செத்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் தீ குளிச்சிருக்கிறார். இதெல்லாம் ஏன்? போட்டி அரசியலுக்கு கூட்டம் காமிக்கணும். அரசியல் திமுக கூட்டம் காமிக்கணும், தாவேகா போட்டிக்கு கூட்டம் காமிக்கணும், பிஜேபி கூட்டம் காமிக்கணும், அதிமுக கூட்டம் காமிக்கணும். என்ன சார் இன்னைக்கு தான் பேசுனீங்க, எல்லாத்தையும் வீடியோ போகுது இல்லை? எல்லாரும் வீலாக்கு மாதிரி ஏறுறப்ப இறங்குறப்ப எல்லாம் ப்ரெஸ்ஸில் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எங்களோடதெல்லாம் தான் வர்றதில்லை, எங்களோட தான் வர்றதில்லை. என்ன கேட்பீங்க? எதுவும் வராது. ஆனால் கேட்பீங்க எங்கே சார் போனீங்கன்னு கேட்பீங்க. நாங்கள் போராட்டம் நடத்துகிறப்ப, அடி வாங்குறப்ப, கேஸ் வாங்குறப்ப, கோர்ட்டு கலையிறப்ப எப்பவும் எந்த ஊடகம் எதுவுமே வந்து எங்களை பற்றி எங்களுடைய துயரங்களை காமிக்கிறது கிடையாது, போராட்டத்தை காமிக்கிறது கிடையாது. ஆனால் கேள்வி மட்டும் எழுதுவாங்க. எல்லா கட்சிக்காரும் எழுதுவாங்க, எங்கே போனீங்க எங்கே போனீங்கன்னு. இங்கே தான் நிற்கிறோம், இங்கே தான் போராட்டம் நடத்துகிறோம். வருஷத்துக்கு 200-300 கூட்டம் போய் நிற்கிறோம், போராட்டம் நடத்துகிறோம், வழக்கு வாங்குறோம், கோர்ட்டு கலையிறோம், கோர்ட்டு கலையிற இத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறோம்.
போய் பாருங்கள். எங்களோட சமூக வலைதளம் உங்களுக்குலாம் நீங்கள் சாதாரண போட்டால் லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்னு உங்களோட சோஷியல் மீடியாவில் நீங்கள் பே பண்ணி உங்களை வளர்த்துறீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் பேமெண்ட் பண்ணி பெய்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்க. எங்களுக்கு அந்த வசதி கிடையாது. எங்களுக்கு அந்த வசதி கிடையாது. எங்கள் செய்தியெல்லாம் வெளியே போகிறதில்லை. ஆனால் நாங்கள் போராட கடத்தில் நிற்கிறோம். வந்து பாருங்கள். எங்க கூட ஒரு 4 நாள் வந்து பாருங்கள். எத்தனை போராட்டத்தில் போய் நிற்கிறோம். எந்த செய்தி வெளியே வந்திருக்குன்னு வந்து பாருங்கள். நாங்கள் எதுக்கு கரூருக்கு போனோம்? நாங்கள் ஓட்டு போட்டு வாங்குறதுக்கா? இல்லை நாங்கள் கேண்டிடேட் போட போகிறோமா? இல்லை எங்கள் அமைப்பு அங்கே லட்சம் பேரை உட்காந்துருக்கானா? இல்லை எங்கள் தொண்டர் என்ன செத்து போனானா? இல்லையே. தமிழ் மக்கள் சார். பாவம், அப்பாவி ஒன்றும் தெரியாதவன், அண்டாடங்காட்சி குழந்தை குட்டியை விட்டுட்டான். 9 பிள்ளைங்க செத்து போயிருக்கு, குழந்தைங்க செத்து போயிருக்குது, இத்தனை பெண்கள் செத்து போயிருக்கிறாங்க. எப்படி எங்களால் தூங்க முடியும்? நாங்கள் இந்த மக்களை நேசிக்கிறோங்க. இந்த மக்கள் எங்களை ஏற்றுக்கிறாங்களா, மறுக்கிறாங்களா, எங்களை ஓட்டு போடுறாங்களா, இல்லையா, எங்களுக்கு அது கவலையே கிடையாது. நாங்கள் மக்களை நேசிக்கிறோம், மக்களை மதிக்கிறோம். அவனுக்கு தண்ணி கொடுக்காம, சோறு கொடுக்காம, வெயிலில் நாள் முழுக்க நிற்க வச்சு, என்ன அரசியல் இது? இந்த மக்களை தான் நீங்கள் நேசிக்கிறேன்னு சொல்லி கதை விட்றீங்களா நீங்கள்? சார், மாற்றி மாற்றி குறையெல்லாம் சொல்லாமல் அடுத்த கூட்டம் நடத்த போகிறீங்கல்ல, அந்த கூட்டத்தில் இந்த தவறுகள் நடக்காமல் நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். என்ன செய்ய போகிறாங்க? தாவேக்கா என்ன செய்ய போகுது? தமிழ்நாட்டினுடைய காவல்துறை, நாங்கள் சொல்கிறோம், தமிழ்நாட்டு காவல்துறை என்ன செய்ய போகுது? எப்படி இதை அனுமதிக்க போகிறீங்க? எந்த ஊரில் 10,000 பேர் தள்ளுறதுக்கு இடம் இருக்குது சொல்லுங்கள் சார். எங்கே இடம் இருக்குது சொல்லுங்கள். இருந்த மெரினா பீச்சை மூடிட்டீங்க. எல்லாம் அந்த முட்டு சேர்ந்து சாக்கடை சந்தா கொடுக்குறீங்க. அவ்வளோதான் நிற்கிறோம், அவ்வளோதான் கலை. அதில் தான் நாங்கள் எங்களுக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. எங்கேயும் இப்படி நடந்ததில்லை. நாங்களாம் சினிமா ஸ்டார் இல்லை, அதனால் யாரும் எங்கேயும் இது நடக்கிறது இல்லை. இப்போ காவல்துறை இது குறித்து பொறுப்பெடுத்து பதில் சொல்ல வேண்டும். இது எங்களுக்கு என்ன கவலைன்னா, இப்போ தாவேகா கூட்டத்தை போலீஸை வச்சு நாங்கள் ஒழுங்குபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே தான் பாய்வாங்க. நாளைக்கு நாங்கள் ஒரு கூட்டம், சின்ன கூட்டம் நடத்த கூட எங்களுக்கு அனுமதி கிடைக்காது. அதுக்கு இத்தனை பேரை போடு, அத்தனை பேரை போடு, நாங்கள் அங்கே இருக்க ஆளை பார்க்கணும், பேரை பார்க்கணும். சார், கூட்டத்தில் பங்கெடுக்கிறவங்க பேர் லிஸ்ட் கேட்குறாங்க சார், ஃபோன் நம்பர் கேட்குறாங்க சார். எங்களுக்கு நாங்கள் எப்படி நடத்துறது? எங்களுக்கு இவ்வளோ கேட்குறீங்க, அங்கே பாருங்க அத்தனை லட்சம் பேர் வந்திருக்கிறான். போலீஸு அரசியல் கூட்டத்திற்குள்ள உள்ள நுழைஞ்சி கூட்டத்தை நெறிப்படுத்துறது அப்படிங்கிற பண்பாடு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த கட்சி கூட்டத்துக்குள்ளாரே போலீஸ் உள்ள போய் நெறிப்படுத்த, தொண்டர்களை நெறிப்படுத்துறதுக்கு திமுக அதிமுகவில் இருந்து எந்த கட்சி அனுமதிக்காது. தாவேகா கட்சி அனுமதிக்க போதா? அப்போ இதுக்கெல்லாம் கேள்விகள் இருக்குது சார். நீங்கள் 2 பேரும் மட்டுமே பேசக்கூடிய கருத்துக்கள் மட்டும் அல்ல, இதுக்கு அடுத்து மக்கள் கருத்து இருக்குது, மக்கள் சார்ந்த கருத்து இருக்குது. 40 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் காயம்பட்டிருக்கிறாங்க, இத்தனை பேரை பாதுகாத்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதிகாரிகள் இருக்கிறாங்க, வெகு மக்கள் இருக்கிறாங்க, காப்பாற்றின வெகு மக்கள் இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கான கோரிக்கை, அரசை பொறுத்த வரைக்கும் இதன் மீது நடவடிக்கை எடுத்து இந்த இடத்துல உளவுத்துறை தோல்வி என்ன நடந்தது, காவல்துறை தோல்வி என்ன நடந்ததுன்னு விசாரணை பண்ணி உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு இது குறித்தான ஒரு விதிமுறைகள், நெறிமுறைகளை உருவாக்கணும். இது எல்லாருக்குமான பிரச்சனை. இதை ஒரு 2 கட்சியினுடைய பிரச்சனையாக மாற்றி சதி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி பெருசாக்காம என்ன நடந்தது? அந்த அருணா ஜெகதீசன் அவர்களை வைத்து ஒரு விசாரணை அறிக்கை போட்டு, ஒரு விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க. திமுக அரசு போட்டிருக்கிறது, வரவேற்கிறோம். ஆனால் எவ்வளோ காலத்துக்குள்ளார அதனுடைய முடிவுகள் வரப்போகுது? வந்தால் நடைமுறைப்படுத்துவார்களா? அருணா ஜெகதீசன் கமிட்டி ஸ்டெர்லைட் போராட்டத்தை விசாரிச்சது. அவங்க விசாரிச்சுட்டு அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சொன்னாங்க. யார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படலை, யார் மீது நடவடிக்கை எடுக்கப்படலை. இப்போ அருணா ஜெகதீசன் அவர்களோட கமிட்டி போட்டிருக்கீங்க. இது எப்போ வரப்போகுது, எப்போ முடிவுகள் சொல்ல போகுதுங்கிறத விரைவுபடுத்துங்க. அதே போல் திரு விஜய் அவர்கள் தயவு செய்து கட்சியாக மாறுங்க, ஒரு அரசியல் அமைப்பாக மாறுங்க, அரசியல் படுத்துங்க. நீங்கள் சொல்கிற கருத்துக்களை மக்களிடத்தில் சொல்லக்கூடிய வகையில் பரப்புரையை மேற்கொள்ளுங்க. இது மாதிரி ஒரு ரசிகர் மன்ற ஷோ தயவு செஞ்சு நடத்தாதீங்க. பாவம் மக்கள், குழந்தைகள் பாவம், இளைஞர்கள் பாவம். இதை விட்டுட்டு ட்விட்டர்லையும் சோஷியல் மீடியாலையும் சண்டை போட்டுருக்கிற தயவு செஞ்சு நிறுத்துங்க. 2 ஐடிவிங்க நிறுத்துங்க. முதல்ல இந்த மக்கள் செத்து போயிருக்கிறான், அவன் குடும்பத்துக்கு பதில் சொல்லணும். எல்லாருமே சேர்ந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. இனிமேல் இது நடக்காமல் இருப்பதற்கு அரசு தரப்பு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, தாவேகா தரப்பு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? 2 தான். இது 2 குறித்து இந்த 2 தரப்பும் பேச வேண்டும். அதுக்கப்புறம் மனித உரிமை ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் அவர்கள் கள ஆய்வு பண்ணி
அவர்கள் உண்மை அறிக்கை வெளியில் கொண்டு வர வேண்டும். அப்படியான முயற்சிகளையும் நாங்கள் முன்னெடுப்போம். நாங்கள் எங்களோடதில் நாங்கள் எந்த கட்சிக்கும் சார்பாக இல்லை. இது நான் மக்களை பார்த்து மக்களோட கருத்துக்களை உங்களிடத்தில் நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம். ஆகவே இந்த துயரம் இதோடு இறுதியான நிகழ்வாக இருக்கட்டும். இதற்கு மேலும் இந்த துயரங்கள் வேண்டாம். ஸ்டாம்பீடு பற்றி நிறைய ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்குது. அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்க டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. கும்பமேளாவிலேருந்து எல்லாத்துக்கும் நடந்த ஸ்டாம்பேடுக்கு டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. தாவேக்கா தயவு செஞ்சு படிக்கட்டும், தமிழ்நாடு காவல்துறை படிக்கட்டும், திமுக அரசு படிக்கட்டும், சமூக ஆர்வலர் படிக்கட்டும். இந்த சோஷியல் மீடியாவில் தோன்றதெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க இல்லையா, தயவு செஞ்சு படிங்க. ChatGPT போட்டாலே உங்களுக்கு 1000 லிஸ்ட் வரப்போகுது. அதை பயன்படுத்துங்க. அதன் மூலம் மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம். இந்த பிரச்சனையில் எந்த சார்பும் இல்லாமல் மக்கள் சார்பில் நிற்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சார், ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறதுல நான் என்ன கேட்குறேன்னா, ஒரே ஒரு சொல்கிறேன். ஒரு தலைவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, ஆம்புலன்ஸ் போகுது, அதனால் அவங்க உரை கெட்டு போயிடுதா, ஸ்பீச் கெட்டு போயிடுதா? அல்ல கலையிற கூட்டம் மறுபடியும் திரும்ப சேர்றது இல்லையா? ஒரு ஆம்புலன்ஸுங்கிறது அவசர தேவைக்காக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் ஆம்புலன்ஸ் எதிரியாக மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையான நாளைக்கு பேஷண்ட்ஸு போக முடியுமா, வர முடியுமா? சொல்லுங்கள். இப்போ எங்களோட கூட்டங்களுக்கெல்லாம் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் கண்டிஷன்ஸு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கான வழியை விட்டுட்டு தான் மேடை அமைக்கணும்னு சொல்கிறாங்க. அதை வச்சு தான் கொடுக்குறோம். ஏன் ஜல்லிக்கட்டு போடல எத்தனை ஆம்புலன்ஸ் போச்சு சார்? எல்லா கூட்டமும் ஒழுங்காக வழிவிட்டோமா இல்லையா? அதனால் கூட்டம் கலைஞ்சுதா? நான் கேட்குறேன், இவங்களோட பேச்சு உரை ஆம்புலன்ஸ் தடுக்குதுன்னா இவங்களாம் பேரறிஞர் அண்ணாவா, அல்லது பெருந்தலைவர் காமராஜரா, அல்லது தந்தை பெரியார் உரை நிறுத்துறாங்களா? ஒன்றும் கிடையாது சார். பஞ்சு டயலாக் கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே கொடுக்குறதெல்லாம் பஞ்சு டயலாக். சரிங்களா? அதில் 4 ஆம்புலன்ஸ் வந்துட்டு போனால் நின்று பேசிட்டு போங்க. இப்போ இந்த இஸ்லாமிய தலைவர் இருக்கிறாங்க, அவங்க பாங்கு சொன்னால் நிறுத்திடுவாங்க. அந்த சமயத்தில் ஒரு 5 நிமிஷம் நிறுத்திட்டு பேசுவாங்க. அப்போல்லாம் ஒன்றும் நடக்கிறது இல்லை, தவறு எதுவும் போகிறது இல்லை. என்ன ஆயிர போகுது? ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகுது, சரி வந்துட்டு தான் போதே விட்டுருவோம். என்ன நடந்துடும்? எத்தனை நாள் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் விடுவாங்க? நீங்கள் ஆம்புலன்ஸ் வில்லனா மாற்றிருக்கீங்க சார். கடைசி ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிக்கிறான். நீங்கள் 41 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, காயம்பட்ட 100 பேர் இருப்பாங்களா? 100 பேரை வெளியில் கொண்டு போகிறதுக்கு எத்தனை ஆம்புலன்ஸா சார் வேணும்? எத்தனை ஆம்புலன்ஸ் வேணும்? ஒரு ஆம்புலன்ஸ் 2 பேர் நீங்கள் ஏற்றினாலுமே 50 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்திருக்கணும் நீங்கள், இல்லையா? நீங்கள் ஆம்புலன்ஸ் எதிரியாக மாற்றிட்டீங்கன்னா நெருக்கடிக்கு எதை வச்சு தூக்கிட்டு போவீங்க? எப்படி தூக்கிட்டு போவீங்க? ஆம்புலன்ஸ் மட்டும் தான் உள்ளே விட முடியும். நீங்கள் ஆம்புலன்ஸை வில்லனாவே மாற்றிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு எல்லாருக்கும் ஆபத்து தான் பண்ணிக்கும். அப்படி ஆம்புலன்ஸ் தடையாக இருக்குது அப்படின்னா இருந்துட்டு போகுது, 2 நிமிஷம் இருந்துட்டு போகுது, என்ன தப்பு வந்துட போகுது? என்ன தப்பு வந்துட போகுது? ரோட்டில் கூட்டம் நடத்தினா ஆம்புலன்ஸ் வரும் சார். ரோட்டில் கூட்டம் நடத்தினா ஆம்புலன்ஸ் வரும். உங்கள் மாநாட்டுக்குள்ளே ஆம்புலன்ஸ் விட்றாங்களா? சொல்லுங்கள். உங்கள் மாநாடு நடத்திட்டு இருக்கிறீங்க, அங்கே உள்ளுக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்றாங்களா? இல்லை. அதனால் உங்கள் உரை தடைப்படுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியெல்லாம் நீங்கள் உங்களை மறந்து போயெல்லாம் அப்படி விட்டு நீங்கள் தான் ப்ராம்ப்ட் வச்சுருக்கிறீங்க, கையில் பேப்பர் வச்சுருக்கீங்க, நோட்ஸ் வச்சுருக்கிறீங்க பேசுகிறதுக்கு. என்ன ஆயிருப்போகுது? உங்களால் சொல்லித்தருக்கு 4 பேர் கூட இருக்கிறாங்க, பாயிண்ட் விட்டு எடுத்துறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பேசுகிறதெல்லாம் வீடியோவில் தான் சார் கேட்குறாங்க, அதான் அதிகமாக கேட்குறாங்க. அதனால் பெரிய கருத்துக்கள்லாம் இவங்க சொல்லிட்டாங்க, அந்த கருத்துக்கள் எல்லாம் மக்கள் தவற விட்டாங்கிற வருத்தம் யாருக்கும் கிடையாது. அதனால் இது ஒரு பெரிய ஆம்புலன்ஸுங்கிறத ஒரு எதிரியாக மாற்ற வேண்டாம். சிபிஐ விசாரணைக்கு கோரிக்கை விட்டுருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்பில் ஒரு குழு தமிழகத்துக்கு எத்தனை விசாரணை குழு வேணால் வரட்டுங்க, முடிவுகள் உடனடியாக கொடுக்கட்டும். அது அரசியல் நோக்கம் இல்லாமல் இதெல்லாம் அரசியல் கட்சி சார்பாக இருக்குது. சிபிஐ அரசியல் கட்சி சார்பானது, பாராளுமன்ற குழு அரசியல் கட்சி சார்பானது. ஏன் தமிழ்நாட்டில் எத்தனை மூத்த வழக்கறிஞர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருக்கிறாங்க, செயல்பாட்டாளர் இருக்கிறாங்க. அவங்கள வச்சு ஒரு குழு அமைக்கிறது தாவேக்கு என்ன பிரச்சனை? சிபிஐ கேளுங்க, ரைட்டு, நல்லது, பிஜேபியோடது கேட்டீங்க. சரி, இந்த பக்கம் ஒரு செயல்பாட்டாளர்கள், மனித உரிமை செயல்பாடு இருக்கிறோமா இல்லையா? இவங்களை வச்சு கேளுங்க, ரிப்போர்ட் கேளுங்க சார். அவங்களும் மனுஷங்க தான், நாங்களும் மனுஷங்க தானே, இல்லையா? கேளுங்க, விசாரிக்கிறோம். ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல, மக்கள்லாம் சார்ந்த இயங்கக்கூடிய இருக்கிறாங்கல்ல, அவங்கள வச்சு ஒன்று உருவாக்குங்க. என்ன தப்பு? நீங்கள் யாரையுமே நம்ப மாட்டீங்க, நேராக டெல்லி தான் நம்புவீங்களா? வட இந்தியாவிலேருந்து பிஜேபியிலேருந்து யார் வந்தாலும் உள்நோக்கத்தோடு தான் வருவாங்களும் ஒழிய அதில் மக்கள் மேலே எந்த நலனும் இருக்காது. முதல்ல வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் இருக்குது. அதாவதுங்க, கடந்த 25 வருஷத்தில் 3600 பேர் ஸ்டாம்பேட்டில் இறந்துருக்குறாங்க.
3200 பேர். சரிங்களா? கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக வட இந்தியாவில் மட்டும் 400 பேர் இதே மாதிரி இறந்துருக்கிறாங்க. அது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி ஆண்ட மாநிலங்கள். சரிங்களா? ஒரு ஆய்வு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரயில்வே பிரிட்ஜில் ஸ்டாம்பேட் நடக்குது, ரயில்வே இதில் ஸ்டாம்பேட் நடக்குது. ஒரே ஒரு விஷயந்தான், அந்த கூட்டத்து நெரிசலில் ஒருத்தர் லக்கேஜ் கீழே போட்டார். அந்த லக்கேஜ் கீழே விழுந்ததில் ஒருத்தர் ஒரு பக்கம் சாயிறாங்க. அதில் 22 பேர் செத்து போகிறாங்க. சரிங்களா? அதில் நீங்கள் இந்த ரிப்போர்ட்டில், அந்த கும்பமேளா ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க, ஸ்வேயிங் இருந்ததுனால் ஒரு க்ரௌடில், தயவுசெய்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வேண்டியதான், க்ரௌடில் டர்புலன்ஸோ ஸ்வேயிங் இருந்தாலோ ஸ்டாம்பேட் நடக்கும் அப்படின்னு சுவிட்சர்லாந்தினுடைய இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஆய்வாளர் கும்பமேளாவை பற்றி ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸ்வேயிங்னா ஊசலாடுறது, அப்படியே வேவ் மாதிரி அசையும். நீங்கள் ஸ்டாம்பேட் நடக்கிறதுக்கு முன்னாடி, இந்த நெரிசல் நடக்கிறதுக்கு முன்னாடி கரூரில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌட் அப்படியே அலை மாதிரி ஆடும். அந்த யூடியூப்பில் காமிக்கும்போது அந்த தெரியும், ஒரு அலை மாதிரி ஆடும். அது நடக்குதுன்னா, அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குதுன்னா, அங்கே இந்த நெரிசல் ஸ்டாம்பேட் கண்டிப்பாக நடக்கும். அங்கே சின்னதாக ஏதோ ஒரு சத்தம் நடந்தாலே, ஒரு பட்டாசு வெடிச்சுது வானத்தில் அப்படின்னாலே ஸ்டாம்பேட் நடக்கும். இந்த ரிப்போர்ட் தயவு செஞ்சு எடுத்து படித்து அதை நியூஸாக மாற்றுங்க. க்ரௌட் டர்புலன்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, 2 பாதை இருக்குது, ஒரு பக்கம் வர்றது, இன்னொரு பக்கம் போகிறது. இவர் இந்த பக்கம் வர்றாருன்னு சொல்லி எல்லா க்ரௌடும் இந்த பக்கம் நிற்கிது. சரிங்களா? ஆனால் வண்டி ஆப்போசிட் சைடில் கொண்டு வர்றார், எதிர்த்தரப்பில் கொண்டு வர்றார். கொண்டு வந்தோன்னா இங்கேருந்து எல்லா க்ரௌடும் அந்த பக்கம் தாவறாங்க. சரிங்களா? அப்போ அடிஷ்னலான க்ரௌடு இந்த பக்கம் வருது. இப்போ இவர் வண்டிக்கு பின்னாடி 5000 பேர் வர்றான், இவன் தள்ளுறான். இந்த டெத்து கிட்டத்தட்ட விஜய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா மக்கள் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த க்ரௌட் டர்புலன்ஸை பார்த்ததுக்கு பின்னாடியும் ஏன் தடுக்கப்படலை? அந்த ஒன்றும் இல்லைங்க, விஜய்க்கு நீங்கள் பவுன்சர் வச்சுருக்கிறீங்க, மக்களுக்கு யார் பவுன்சரு? தொண்டருக்கு யார் பவுன்சர்? இப்போ தொண்டர்களுக்கு நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு எந்த அணியும் நீங்கள் உருவாக்கலை, உங்களை மட்டும் பாதுகாத்துக்கிறீங்க அப்படிங்கிறது எப்படி தலைமைத்துவ பண்பாக இருக்கும்? ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.